டிடிவியால் விஜய்க்கு வந்த வினை, ஆளுநர் ஆட்சிக்கு வித்திட்டு விட்டார் விஜய். தவறுக்கு மேல் தவறு செய்து தன்னை முதல்வர் பதவிக்காக பெருவாரியாக தேர்வு செய்த தமிழக மக்களுக்கு தான் தகுதியான நபர் இல்லை என்பதை தனது நடவடிக்கையாலே நிரூபித்திருக்கிறார் விஜய். விஜய் செய்த தவறுகளும் அதனால் அவருக்கான முதல்வர் பதவி பறிபோவதும் இதை தொடர்ச்சியாக ஆளுநர் ஆட்சிக்கு விஜயே வித்திடுகிறாரா என்பது குறித்தும் இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். பாருங்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் அதிகப்படியான மக்கள் தாவேக தலைவர் விஜய்க்கு வாக்களித்தும் அவர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தவறுகளால் அவருக்கான முதல்வர் பதவி காணல் நீராகவே போகிறது. முதல் தவறு, முழுவதுமாக அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தால், முழுமையாக நடந்திருந்தால் அவரே 130 சீட் வாங்கியிருக்கலாம். அதுதான் தேர்தல் கள நிலவரம் கூறியிருக்கு. அதில் அவர் பிரச்சாரத்தில் தொய்வு செய்ததும் தேர்தல் காலத்திலேயே விடுமுறை எடுத்துக்கொண்டு ஓய்வு அதிகம் எடுத்ததும் காரணமாக அவருக்கு வரவேண்டிய வாக்குகள் திசை மாறி தனது வெற்றியின் விகிதத்தை அவரே குறைத்துக் கொண்டார். இது முதல்வர் பதவிக்கு போவதற்கான காரணம். அதற்கடுத்து 108 சீட்டு வந்திருந்தாலுமே கூட அடுத்து என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது அனுபவமிக்க செங்கோட்டையன் உடனிருந்தும் அவரை முழுமையாக பயன்படுத்த தவறியதால் தவறுக்கு மேல் தவறு விஜய் செய்து கொண்டிருக்கிறார். ஆளுநரிடம் வசமாக சிக்கிவிட்டார். ஆளுநரிடம் சிக்கியது போதாது என்று டிடிவியிடம் இப்பொழுது சிக்கி சின்னாபனமாகி இருக்கிறார். இவர் முதல் தவறு, ஆளுநரை பார்த்த பொழுது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்று கடிதம் கொடுத்திருந்தால் அப்பொழுதே முதல்வர் பதவி ஏற்றிருக்கலாம். ஆனால் தாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம் என்று கொடுத்ததன் விளைவு 118 நம்பரை காட்டுங்கள் என்று ஆளுநர் கூறியிருக்கிறார். ஆளுநருக்கு சமீபத்திய நீதிமன்ற உத்தரவுகள் அப்படித்தான் சாதகமாக இருக்கிறது. இதில் ஆளுநர் மேல் குறை கூற தவறே இல்லை. தவறு செய்தது விஜய் தான். இதற்கடுத்த தவறு, சில மணி நேரங்கள் காத்திருந்திருந்தால் அதிமுகவே விஜய்க்கு ஆதரவு கொடுத்து 5 ஆண்டு காலம் நிம்மதியாக முதல்வர் பதவியில் இருந்து ஆட்சி செய்திருக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு காங்கிரஸ் கட்சியோடு இணைந்ததின் விளைவு ஒட்டுமொத்தமாக களம் மாறிவிட்டது. அதனால் வந்த இழப்புகள் தான் விஜய்க்கு இன்னும் முதல்வர் பதவி ஏற்க முடியாமல் தள்ளி போயிருக்கிறது. காங்கிரஸ் மட்டும் உடன் வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் முதல்வர் பதவி ஏற்று விஜய்க்கு 4 நாட்கள் ஆகியிருக்கும். ஆனால் அவர் செய்த தவறே அவருக்கு வினையாக முடிந்து விட்டது. இதற்கடுத்து அவர் செய்த தவறு என்பது ஆதவ அர்ஜுன் இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அதிமுக தலைமையான எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசாமல் அதன் கட்சியை உடைக்கும் பாணியில் CV சண்முகம் மற்றும் வேலுமணியோடு பேசியதன் விளைவு எடப்பாடி உசாராகிவிட்டார். கட்சியை உடைக்க பார்க்கிறாரா, நான் பார்த்துக் கொள்கிறேன் விஜய் என்று அழகாக அதிமுக எம்எல்ஏக்களை பேக் செய்து விட்டார். இப்பொழுது அதிமுகவையும் எதிரியாகவே சம்பாதித்துக் கொண்டார் விஜய். இதற்கடுத்து திமுக கூட்டணியில் உள்ள திமுகவை தவிர்த்த அனைத்து கட்சிகளும் வேண்டும் என்று அவர் முடிவெடுத்த பொழுது காங்கிரஸ் தானாக வந்தது. மற்ற கட்சிகளை விஜயை நேரில் சந்தித்திருந்தால் இந்த வேலைகள் உடனடியாக முடிவுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆளுநர் 10ஆம் தேதி, அதாவது நாளை இரவு வரை விஜய்க்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். 2வது பெரிய கட்சியான திமுக ஆட்சி அமைக்க தயாரில்லை என்று கூறிவிட்டது. 3வது கட்சி அழைக்க வாய்ப்பு குறைவு. திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது இயலாத காரியம் என்றும் அதுவும் முடிவுக்கு வந்துவிட்டது. இந்நிலையில் விஜய் நேற்று கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நேரில் சென்றது போன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பே, அதாவது திங்கட்கிழமை முதல் அவர் ஒரே ரவுண்டில் சென்னையில் உள்ள அலுவலகங்களுக்கு சென்று நேரில் சந்தித்திருந்தால் இந்நேரம் இதற்கான விடை கிடைத்திருக்கும். அது அவர் தவறினார். அதைவிட மேலாக இந்த பொறுப்பை செங்கோட்டையனிடம் ஒப்படைத்திருந்தால் லாபகமாக அவர் இதை செய்து முடித்திருப்பார். ஆனால் அவர் சம்பந்தம் இல்லாத நபர்களை கட்சியினரை சந்திக்க அனுபவித்ததன் விளைவு அனுபவம் இல்லாதவர்களை IUML கட்சி கூட அவர்களை டீல் செய்து விட்டது. இதுதான் காலதாமதத்துக்காகவும் முதல்வர் பதவி ஏற்பதில் உள்ள சிக்கல்களுக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது விஜய்க்கு. இதற்கடுத்ததாக ஒரு ஆளுநரை முதலில் சந்திக்க செல்கிறோம் என்றால் கையில் ஒரு சால்வையோ அல்லது பொக்கையோ கொண்டு சென்றிருக்க வேண்டும் விஜய். ஆனால் முதல் சந்திப்பில் அது தவறாக முடிந்திருக்கு. இதை கூட விஜய்க்கு சொல்லித்தான் தெரிய வேண்டுமா, அல்லது விஜய் கூட இருப்பவர்களுக்கு இதை கூட சொல்ல முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்களா? விஜய் அவ்வளவு அக்சஸ் பாயிண்டில் இல்லையா என்பது கூட்டணி போகவிருந்த கட்சியினருக்கு கேள்விக்குறியில் ஆகியிருக்கிறது. விஜயை நம்பி நாம் எப்படி செய்ய முடியும், விஜயை தொடர்பு கொள்ள முடியாத இடத்தில் தான் இருக்கிறாரோ என்ற ஐயம் விசிகா போன்றவர்களுக்கு வந்ததின் விளைவே விசிகா இவ்வளவு காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக 3வது முறை பார்த்த பொழுது உடன் அழைத்து சென்றவர்கள் கட்சியின் முன்னணியினரோடு சேர்ந்து ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் கர்நாடக மாநிலத்தின் கிரானைட் உரிமையாளர் இவர்கள் எல்லாம் எதற்கு தாவேகாவின் சார்பில் ஆளுநரை சந்திக்க செல்லும் பொழுது செல்ல வேண்டும்? இவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏன் தாவேகாவுக்கும் என்ன சம்பந்தம்? அப்பொழுது இது போன்ற மாபியாக்கள் கையில் தான் விஜய் சிக்கி இருக்கிறாரா என்று
கூட்டணிக்கு வர இருந்த கட்சிகளும் யோசிக்கின்றனர். அதற்கு மேலாக திமுகவின் ஆதரவோடு உள்ள மதசார்பற்ற கட்சிகளோடு தான் இணைந்து ஆட்சி அமைப்பேன், எந்த குதிரை பேரத்திற்கும் வித்திட மாட்டேன் என்று பெருமையாக கூறிக்கொண்டிருந்த விஜய் குதிரை பேரத்துக்கு வித்திட்டதை வெட்ட வெளிச்சமாக்கி விட்டார் டிடிவி. நேற்று ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய டிடிவியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் எம்எல்ஏ தங்களுக்கு ஆதரவு இருப்பதாகவும், ஐஎம்எல் ஆதரவு இருப்பதாகவும், விசிகாவின் 2 பேர் ஆதரவு இருப்பதாகவும் ஆளுநரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அது முழுக்க முழுக்க பொய் என்று சில நிமிடங்களிலேயே ஐஎம்எல் நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்று கூறிவிட்டார்கள். விசிகாவோ நாங்கள் முடிவை அறிவிப்ப நாளை பேசிக்கொள்ளலாம் என்று ஒத்திவைத்து விட்டார்கள். டிடிவியோ நாங்கள் எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கவில்லை என்று நேற்று நள்ளிரவில் அவர் வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறார். ஆக மொத்தம் சொன்னது ஒன்று செய்தது ஒன்றாக விஜய் செய்து தவறுக்கு மேல் தவறு இழைக்கப்பட்டு இப்பொழுது டிடிவியின் இடம் பேசி அவரது கட்சியின் ஆதரவை வாங்கி கொடுத்திருந்தால் ஈஸியாக முடிந்திருக்கும். அதையும் விட டிடிவியின் எம்எல்ஏவை நேரடியாக காரில் வைத்து கையெழுத்து வாங்கி இருக்கிறார் என்று ஒரு வீடியோ வெளியிட்டு தாவேக வெளியிட்ட வீடியோ தான் நாங்களே இவர் உண்மையாக கையெழுத்திட்டு இருக்கிறார் என்று கூறியதுதான் தவறு வெட்ட வெளிச்சமாகி குதிரை பேரத்திற்கு வித்திடுகிறார் விஜய் என்பதும், என்டிஏவோடு பதவிக்காக எதையும் செய்ய துணிந்து விட்ட விஜயை நம்பி எப்படி ஆட்சி அமைப்பது என கூட்டணி கட்சியினரும் ஆளுநரும் தவறுக்கு மேல் தவறு செய்யும் விஜயை ஆட்சி கட்டிலில் ஏற்ற ஆதரவு தர தயாராக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுபோன்று தனக்குத்தானே தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்ளும் வேலையை விஜய் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதால் அவரது முதல்வர் பதவி காணல் நீராகவே இருக்கிறது. அப்படியே அவர் முதல்வர் பதவி ஏற்றாலும் நீண்ட நாளுக்கு நிலைக்காது என்பதால் தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சிக்கு வித்திடுகிறார் விஜய் என்பதும், அல்லது அடுத்த இடைத்தேர்தலுக்கு அல்லது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு வித்திட்டுள்ளார் விஜய் என்பதும், விஜய்க்கு வாக்களித்த மக்கள் அனைவரும் தகுதியான நபருக்கு வாக்களிக்க தவறிவிட்டோமோ என்று யோசிக்க வைக்கும் நிலைக்கு விஜய் தள்ளிவிட்டார். பார்க்கலாம், விஜய் முதல்வராவது கேள்விக்குறியில் இருக்கிறது. அது நிஜமாகுமா என்பதையும், ஆளுநர் ஆட்சிக்கு கொண்டு செல்ல போகிறாரா விஜய் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.